சிவபெருமானை பின்பற்றினால் ஒட்டுமொத்த உலகமும் நன்மையடையும் என இந்தியாவுக்கு வருகை மேற்கொண்டுள்ள உலக கோடீஸ்வரர் எலன் மாஸ்கின் தந்தை எரல் மாஸ்க் கூறியுள்ளார். நான் சமய அறிஞரல்ல, ஆனால் இந்து மதம் எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது என அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். பழமை வாய்ந்த இந்து மதமும் சிவனை பற்றிய ஞானமும் தம்மை உண்மையிலேயே மலைக்க வைப்பதாகவும் எரல் மாஸ் புகழாரம் சூட்டினார். இந்து மதத்தின் ஆழமும் வரலாறும் நாம் கற்றது கையளவே என்பதை உணர வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாரம்பரியமும் ஆன்மீகமும் இன்னமும் கட்டிக்காக்கப்படுவதால் தான் இன்னமோ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகளவில் மாபெரும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதோ என்றார் அவர். இவ்வேளையில் அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோயிலுக்கு சென்றதை தமது வாழ்நாளில் தாம் செய்த மிக சிறந்த செயல்களில் ஒன்றாகவும் அவர் வருணித்தார். புதன்கிழமை அங்கு சென்றது ஓர் அற்புதமான அனுபவம் என்றார் அவர். அக்கோயில் முழுமை பெறுவதை காண தமக்கு இருப்பு கொள்ளவில்லை என கூறிய எரல் மாஸ் உலக அதிசயங்களில் ஒன்றாக அது விளங்கப் போவதாக பாராட்டினார். நேற்றோடு தனது ஒரு வார கால இந்திய பயணத்தை முடித்துக் கொண்ட எரல் மாஸ் தாஜ்மஹால் மட்டும் செல்ல இயலாமல் போனதாக தெரிகிறது. அட்டவணையில் இருந்தாலும் ஆக்ராவில் தற்போது நிலவும் அதீத வெப்பநிலையால் அது தவிர்க்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன.